வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா அநேக பெண்மணிகள் என்ன பண்ணலன்னா சோர்ந்தே போகல. பாருங்க, வேதத்துல ரூத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். மாமியார் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சோர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி 3 மரணத்தை அவங்க பார்த்துட்டாங்க. தன்னுடைய கணவனார் மரிச்சிட்டாரு, தனக்கு இருந்த 2 பிள்ளைகளும் மரிச்சு போனாங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்ப நான் எப்படி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். ரூத்தை பார்த்து அந்த மாமியார் சொல்லுகிறா, என் மகளே நீ திரும்பி போயிடு. இத்தனைக்கும் ரொம்ப நல்ல மாமியார், ரொம்ப நல்ல மாமியார். நகோமி மாதிரி ஒரு மாமியார் உங்களுக்கு அமையணும். சின்ன வயசுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணும்போது எனக்கு நகோமி மாதிரி ஒரு மாமியாரை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தன்னுடைய பிள்ளை இறந்து போயிட்டான், தன்னுடைய பிள்ளை இறந்து போனதுனால தன்னுடைய மருமகா தன்னுடைய பிள்ளையோடு சேர்ந்து கஷ்டப்படணும்னு நினைக்கவே இல்லை. நீயாவது நல்லா இரு பாப்பா, நீயாவது நல்லா இரு, என் பிள்ளை இறந்து போயிட்டான், இனி அதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ உங்க அப்பா வீட்டுக்கு போ, உங்க அப்பா ஒரு நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரு, என் கூட நீ வராத. இல்ல உன் கூட நான் வருவேன்னு சொன்ன உடனே நான் இனி குழந்தை பெத்து அது வளர்ந்து உனக்கு அவரை மருமகனை நான் எப்படி தருவேன், அன்னைக்கு வரைக்கும் நீ எப்படி காத்திருப்ப. எப்படி அந்த உணர்வுகளை ஃபீல் பண்றாங்க பாருங்க அந்த மாமியார். நீ நல்லா இரு, நீ சந்தோஷமா, நீ சின்ன பிள்ளை, நான் கிளடாயிட்டேன், நான் வயசாயிட்டேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ வாழ வேண்டிய பிள்ளை. தான் மருமகளை வாழ வேண்டிய பிள்ளை, நீ வாழணும், நீ சந்தோஷமா இருக்க வேண்டிய பிள்ளை, நீ சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற மாமியாருடைய இருதயம் எவ்வளவு பெருசு பாருங்களேன். அதனால சின்ன பிள்ளைங்க, கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, உங்க மாமியாருக்காக நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா யார மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நகோமி மாதிரி எனக்கு ஒரு மாமியாரை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்களாம். இன்னும் இந்த நகோமி இடத்துல மாமியார்ன்றதுல இன்னொன்னு இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னுடைய மருமக பெத்தெடுத்த பிள்ளைய தாம் பிள்ளையா நினைச்சு வளர்த்துனாங்களாம். இன்னைக்கு தன்னுடைய சொந்த பையன் ஒருவேளை அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், கல்யாணம் பண்ணி அது நிமித்தமா குழந்தை பிறந்துச்சுன்னா உண்மையாக ரத்த சம்பந்தமான தன்னுடைய மகனுடைய குழந்தை, பேர குழந்தை, அந்த குழந்தைய தனக்கு மடியில வச்சு வளர்த்துறதே இன்னைக்கு நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா போவாஸ் என்கிறவன் இவருடைய ரத்த சம்பந்தமான உறவு, ஆனா அவருடைய வயிற்றுல பிறந்த பிள்ளை அல்ல. இந்த நகோமியும் இன்னொருத்தருக்கு பிறந்த பிள்ளை, அவங்க பிள்ளை கிடையாது. ஆனா நகோமி அந்த ரூத் பெற்றெடுத்த பிள்ளைய நீங்க 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஹலோ, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். எப்படிப்பட்ட ஒரு மாமியார் பாருங்களேன். ஆனா இந்த மாமியாரே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு சூழ்நிலையில சோர்ந்து போயிட்டாங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் இப்போ குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோர்ந்துட்டா. ஒன்றும் இல்லப்பா, ஒன்றும் இல்லப்பா, உங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்தவா, நான் உங்க முன்னாடி மரியாதையா வாழ்ந்தவா, ஆனா இன்னைக்கு எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. நான் நல்லா இருந்த காலத்தை நான் நினைக்கிறேன், என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, அன்னைக்கு என்ன நகோமின்னு கூப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறீங்கன்னா எனக்கு மாறாள்னு வைங்க, ஏன்னா எனக்கு நிறைய கசப்பு, நான் ரொம்ப தோற்று போனேன், நல்லா இருந்து கெட்டு போனது நான் தான், நல்லா இருந்து ஒன்றும் இல்லாம போனது நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்த மருமகள் பாருங்க, ரூத்து மாமியார வீட்டில் உட்கார வச்சு, இந்த பிள்ளைக்கும் அந்த பெயின் இருக்குது, இளம் வயதிலே விதவை, ஒரு குழந்தைய கூட தன்னுடைய கணவனார் கொடுக்காம அவர் மரிச்சு போயிட்டாரு, தன்னுடைய சொந்த அம்மா அப்பாவுடைய வீட்டில் போற அளவு கூட அந்த பிள்ளைக்கு தைரியம் இல்லை. ஆனா இந்த ரூத் என்கிறவங்க நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய், நீங்க 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். தன்னுடைய கணவனார் இறந்த சோகம், தன்னுடைய தாய் தகப்பனாரை பிரிந்த ஒரு சோகம், தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுதுன்னே தெரியல, இளம் பிள்ளை, எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை, அடுத்த நேரம் சாப்பிடணும்னா கூட பிச்சை தான் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நல்லா வாழ்ந்தவங்க, சந்தோஷமா வாழ்ந்தவங்க. ஆனா ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவ என்ன பண்ணல அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்ல சோர்ந்து போகவே இல்லை. மாமி நான் போயிட்டு வந்துடட்டுமா, எங்கேயாவது ஒரு இடத்துல வயல் அறுக்கிறாங்களான்னு பார்க்கட்டா, அதுல கொஞ்சம் பின்னாடி சிந்தி இருக்கிறத நான் பொறுக்கிட்டு வந்துடட்டுமா,
அப்படின்னு தன்னுடைய மருமகள் கேட்கிறார்கள். உடனே மாமியார் சொல்ற நீ போ அப்படின்னு சொல்றாங்க. வேதம் சொல்லுகிறது, எதேர்ச்சியாய் நேரிட்ட அந்த நிலம் போவாசுடையதா இருந்தது. போவாசுடையதா இருந்தது. சிஸ்டர், நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா எதுவுமே பண்ண முடியாது. பிரதர், நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. அதற்கு மாறாக நீங்க எழும்பி வயல் நிலத்துக்கு போங்க, நீங்க எழும்பி தோட்டத்துக்கு போங்க, நீங்க எழும்பி அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்க. எதேர்ச்சியாய் நேரிடுகிற அந்த வேலை, எதேர்ச்சியாய் நேரிடுகிற அந்த தொழில், எதேர்ச்சியாய் நேரிடுகிற அந்த நபர் உங்களுடைய எதிர்காலமே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய பாதையா இருக்கலாம். கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய வேலையா இருக்கலாம். அது ஆண்டவராலே கொடுக்கப்படுகிறதா இருக்கலாம். கர்த்தர் உங்களை இந்த உபவாச ஜெபத்துல தட்டி எழுப்பி கர்த்தர் சொல்றாரு, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. நீ சோர்ந்து போய் படுக்கிற காலம் அல்ல, நீ சோர்ந்து போய் உட்காரக்கூடிய காலம் அல்ல. நீ எழும்பி ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய ஒரு காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். பாடுவோம். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். திரும்ப திரும்ப உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான சொல்லோ. ஈடு இணையில்லா, ஈடு இணையில்லா மகிமை இந்த பிரச்சனையினாலே வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இந்த பிரச்சனையினால் வந்திடுமே. சோர்ந்து இப்போ இந்த பாட்டை பாடிட்டு இருக்கும் போது ஒரு பலன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரட்டும் ஆண்டவரே, ஒரு தைரியம் வரட்டும் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல எல்லாரும் ஒண்ணுக்கு மட்டும் கேளுங்க. என்ன அந்த ஒன்று அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு, இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து ஒரு சத்தம் வருது, இந்த இவ்விதமாய் சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும், சொல்லுங்க, நான் செத்தாலும் சாகுறேன். நமக்கு இந்த தேசத்திற்கு வந்த மிஷினரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிஷினரி எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தை இறந்து போயிருச்சு, அந்த குழந்தைய அடக்கம் பண்ணுகிறதுக்கு கூட யாருமே இல்லை. தன்னுடைய பச்சை பிள்ளையா அடக்கம் பண்ணுகிறதுக்கு அவரே குழி வெட்டி, அவரே பெட்டி வாங்குறதுக்கு பணம் இல்லாம ஒரு அட்டை பாக்ஸுக்குள்ள வச்சு அதை பேக் பண்ணி அந்த சடலத்தை வந்து தானே அடக்கம் பண்ணினார்கள். தானே அடக்கம் பண்ணார்கள். அவ்வளவு போராட்டம், அவ்வளவு போராட்டம். ஆனாலும் என்ன பண்ணலைன்னா, அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் தெருவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா கூப்பிட்டு இயேசு நல்லவர் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு நல்லவர்னு சொன்னாங்க. அப்போ இப்ப நீங்க உங்களை யோசிச்சு பாருங்களேன். நீங்க சோர்ந்து போகிறதுக்கு உங்க பிரச்சனை ஏமாத்திரம்னு நினைக்கிறீங்க, உங்க பிரச்சனை ஏமாத்திரம்னு நினைக்கிறீங்க. நீங்க சோர்ந்து போகலாமா? நீங்க சோர்ந்து போகலாமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஒரு விஷயம், என்னுடைய ஊழியத்துல வந்து நான் ரொம்ப சோர்ந்து போனேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம வந்து தெரியாதனமா இந்த மாதிரி ஊழியத்தை நம்ம சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற அளவிற்கு என்னுடைய கஷ்டமா இருந்துச்சு.
அப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து சர்ச்சில் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் போனேன். அவருடைய பேர் கண்ணன். அப்போ கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது நான் அதை ஒன்றும் யோசிக்கலை. சரி ஓகேன்னு போய் உட்கார்ந்தா அந்த கண்ணன் அப்படின்றவருக்கு 2 கண்ணும் தெரியாது. பேர் கண்ணன். நிறைய பேர் பிளைண்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. அவங்களுக்கு விழியே இருக்காது, ஆனால் மலர் விழி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து 2 கண்ணுமே இல்லை, ஆனால் கண்ணன் அப்படின்ற பேர் அவருக்கு இருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து அவரோட போய் ஃபஸ்ட் டைம் அவரை சந்திக்கிறேன். என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார், மினிஸ்ட்ரி பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்போ நீங்கள் என்னென்ன மினிஸ்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த மனுஷன் அந்த பண்ணுற மினிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னார். சரி உங்களுக்கு 2 கண்ணும் இல்லை அப்படி இல்லை நீங்கள் எப்படி இந்த காரியத்தை எல்லாம் செய்கிறீங்கன்னு ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு மாம்ச கண்ணு தான் 2மே போச்சு, ஆனால் ஆவிக்குரிய கண்ணு 2மே எனக்கு கர்த்தர் திறந்துட்டாரு. ஐயோ ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அந்த சிச்சுவேஷனில் நான் சோர்ந்து போய் இருக்கும்போது அந்த கண்ணன் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சந்திக்க வச்சு அப்படியே என்னை திடப்படுத்துறாரு. பாருங்க, என்னடா நீ நினைச்சிட்டு இருக்கிற, 2 கண்ணும் இல்லாம ஆவிக்குரிய கண்ணு திறந்துச்சுன்னு உனக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற பையன் 24 மணி நேரத்தில் குறைஞ்சது 12 மணி நேரம் ஊழியம் செய்றாரு. உனக்கு 2 கண்ணு, 2 காலு, 2 கை, ஒரு பழுது கூட இல்லாம சரீரத்தை கொடுத்துருக்கிற. நீ என்ன பண்ணணும், என்ன நினைச்சிட்டு இருக்கிற? மனசு என்னையே ஆண்டவர் திட்டுறது மாதிரி ஃபீல் பண்ணேன். சாரிப்பா அந்த கண்ணன் எனக்கு முன்னாடி பேசிட்டே இருக்கும்போது என் உள்ளான மனசுலேருந்து என்ன கேட்குது அப்படின்னா, சாரி ஆண்டவரே. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எதுக்காக என்னை பார்க்கறதுக்காக வந்தீங்கன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, இந்த பிளைண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்துறதுக்காக நான் முயற்சி எடுக்கிறேன், உங்கள் சர்ச்சில் இடம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ மனசில் நான் நினச்சிட்டேன், நீங்கள் இடம் கேட்கறதுக்காக வரல, எனக்காகவே ஆண்டவர் என்னை திடப்படுத்துறதுக்காக தான் அனுப்பியிருக்கிறாரு. உங்களுக்கு இடம் சாங்ஷன், நீங்கள் இடத்த தாராளமாக எடுத்து நடத்துங்கன்னு சொல்லி அந்த மனுஷன் வந்து நம்முடைய சபையில் அவங்களுடைய பிளைண்ட்ஸை வச்சு அந்த மீட்டிங் நடத்தினார். அப்போது ஆண்டவருடைய பிள்ளையே இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு மகனே, உன்னை எப்படி நல்லா வச்சிருக்கிறேன்னு அப்போதாப்பா உனக்கு தெரியும். நீ தெரு ஓரத்தில் போய் பாரு மகனே, அப்போதான் மகனே உனக்கு தெரியும் உன்னை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறேன்னு. சிறைச்சாலையில் போய் பாரு மகளே, அங்கதான் உனக்கு தெரியும் உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறேன் நான். சில இடங்களெல்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்க போய் பாருங்க. அதான் சுவிட்சர்லாந்து அந்த ஊழியத்திற்கு போகும்போது அங்கே இருக்கிற வந்து மெயின் ஒரு பிளேஸ் அப்படின்னா அவர்களுடைய அந்த ராஜாக்கள் கூடுகிற அந்த இடம் அப்படின்னா நம்முடைய அங்கெல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் பெருசா இல்லை, கேமரா மாட்டியிருக்கிறாங்க, ஆனா யார் வேணாலும் அங்கே உள்ள போய் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான நாடு, அத்தனை அப்படியே சாதாரணமாக நம்ம எல்லாம் போய் அங்கே வந்து நம்முடைய பணத்தை எல்லாம் வச்சு வாழ்ந்துட முடியாது. நம்முடைய 100 ரூபாய் தான் அவங்களுக்கு 1 ரூபாய். நம்ம 100 ரூபாய் எடுத்துட்டு போனால் அங்கே 1 ரூபாய் தான். நம்ம மதிப்பு ரொம்ப குறைவான மதிப்பு, அவ்வளோ பெரிய பணக்கார நாடு. ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெரு ஓரத்தில் நிறைய பேர் நான் பார்க்குறேன், ட்ரக்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டு நடு ரோட்டில் பேதைகளாய் அப்படியே ஒன்றும் தெரியாமல் அந்த ஊரில் நடந்துட்டு இருக்கிறவங்கள நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளவு ஞானமான இவ்வளவு பெரிய, அதான் பேங்கு, ஸ்விஸ் பேங்க்னு சொல்லுவாங்கல்ல, பேங்குக்கு பேர் போன நாடு சுவிட்சர்லாந்து. ஆனால் அந்த நாட்டிலேயே மெயின் பிளேஸ்லேயே ஆயிரக்கணக்கான பேர் ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி அப்படியே தங்களுடைய ஷர்ட் கூட இல்லாமல் பிச்சைக்காரங்களை மாதிரி உட்கார்ந்துருக்கு ஒரு இடம் இருக்குது. அப்போது சில 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 கஷ்டமான மனிதர்களை கர்த்தர் நமக்கு முன்னாடி எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, உன்னை எவ்வளோ நல்லா நான் வச்சிருக்கிறேன்றத உணரும்படியாக. நீங்கள் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிருங்க. ஒரு மனுஷன் ஏதோ ஒன்று பேசிட்டான்றதுக்காக நீங்கள் சோர்ந்து போனீங்க. இந்த உங்கள் வாழ்க்கையில் கண்டினியூவாக நீங்கள் ஜெபம் பண்ணி பதில் வராததை குறித்து நீங்கள் சோர்ந்து போனீங்க. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளையை நீ போய் பாரு மகனே, நீ போய் பாரு மகளே, உண்மையிலே நீ சோர்ந்து போகிறதற்கு ஒன்றும் இல்லை. நீ சோர்ந்து போகவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார். உங்களை கர்த்தர் பெரிய அளவில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகம் பேருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் உங்களை நடத்தி வருகிற விதம் விசேஷமான விதம்.
ஆண்டவர் உங்களை உச்சாந்தலையில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யாரும் நெருங்க முடியாத இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எட்ட முடியாத இடத்துல கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இது பிசாசு உன்னை சோதிக்கிறான், இது பிசாசு உன்னை எழும்ப விடாதபடி பண்ணுகிறான். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ சோர்வுக்கு இடம் கொடாதே, தூசியை உதறி விட்டு எழுந்திரு, தூசியை உதறி விட்டு எழுந்திரு, என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லு, நீர் என்னோடு கூட இருக்கும்போது தோல்வி எனக்கு இல்லை, தோற்று போவது இல்லை. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை தாண்டிடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை நான் ஜெயித்திடுவேன். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இனி என்றுமே சோர்ந்து போகாத ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தருவாராக, கர்த்தர் எனக்கு தருவாராக. கரங்கள் எல்லாரும் தட்டி நன்றி அப்பா, நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அந்த மகிமை எங்கள் தலையின் மேல் கடந்து வருவதாக. ஓ, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடும் மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, காடும் பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. பாடும் சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடு. நீர் என்னோடு, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. கைகளை மேல தட்டி தோல்வி, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. திரும்ப திரும்ப சொல்லுவோம், தோல்வி நான் தோற்று போவதில்லை, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சீரைச்சாலை கதவுகளும் துதியினால் இடிந்திடுமே. பாடுவோம், என் துதியினால் இடிந்திடும். அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே. நான் ஆடி பாடி, ஆண்டவரே இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது பலப்படுத்துகிற கர்த்தர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர், இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவீராக. அவர்களை தட்டி எழுப்ப, அவருடைய சோர்வுகளில் இருந்து பலத்தை கொடுப்பதற்கு உன்னதமானவருடைய பலன், உன்னதமானவருடைய அபிஷேகம் இப்பொழுது 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 உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குவதாக, வந்து அமருவதாக, வந்து அமருவதாக. ஹல்லேலூயா. ஓ, மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, ஓ சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
ஹalleluya ஹalleluya சொல்லுவோம் நீர் என்னோடு நீர் என்னோடு. கர்த்தருடைய ஆவியானவர் நிறைய பேர் மேல அவருடைய பலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். அவருடைய பலத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். என்னாலும் வெற்றி வெற்றி தோல்வி எனக்கில்லை. வல்லமை 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 மகிமை மகிமை மகிமை. இப்போ விசுவாசத்தோடு நான் தோற்று போவதில் தோல்வி எனக்கில்லை. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லை. அறிக்கை செய். மரணம் வரைக்கும் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நான் தோற்று போவதில்லை. ஹalleluya. தோல்வி எனக்கில்லை. நான் தோற்று போவதில்லை. ஆண்டவர் குயவனை பார்த்து, ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. நீ எழுந்து, சத்தமா சொல்லுங்க. அப்புறம் ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குக்கு போ. எங்க போ? எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்குக்கு போ. அப்போ தீர்க்கதரிசி எல்லாரையுமே ஆண்டவர் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்த ஒரு இடத்திற்கு நீ அங்க போப்பா, நீ அங்க போப்பா. பிரசங்கியில சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ எழுந்து நீ மரண வீட்டுக்கு போப்பா, நீ துக்க வீட்டுக்கு போ. அங்கே எல்லா மனிதனுடைய முடிவும் அங்கே உங்களுக்கு. அப்போ ஒன்று நினைச்சுக்குங்க, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோர்வு வந்தாலும் உடனே நீங்க எழுந்து எங்க போகணும் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு இடத்துல நீங்க போகணும். ஒரு நொந்து போய் இருக்கிற ஒரு மனுஷனை நீங்க சந்திக்கணும். உங்க வாழ்க்கையில நான் ஒன்றும் இல்லை, நான் இப்படி இருக்கிறேன்னு யோசிக்கும் போது உங்க கண்ணுக்கு முன்னாடி யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து நீங்க நிறுத்தணும். யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தணும். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இவங்களை எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. சத்தமா கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நல்லா வச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் நல்லா வச்சிருக்கிறாரு? எத்தனை பேர் நல்லா வச்சிருக்கிறாரு? ஆமென். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒரு வியாதியில படுத்து கிடக்கிற ஒரு மனுஷனுக்காக ஜெபம் பண்ணிட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கிற வந்து எனக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு காலை கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய தலைமாட்டில் யாருமே இல்லை, எந்த நபருமே இல்லை. அப்போ உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை எனக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், மனைவி கூட இருக்கிறாங்க. என் பையன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கோவிச்சுட்டு என் வீட்டை விட்டு போய் அவன் கல்யாணம் பண்ணி தனியாக செட்டில் ஆகிட்டான். மனைவி மட்டும்தான் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அவள் டெய்லி கூலி வேலைக்கு போகிறா. அவள் டெய்லி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சாப்பாடு. அதனால் காலையில் வந்துடுவா. காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்துடுவா. திருப்பி வேலைக்கு போவா அப்படின்னு சொன்னார். சரி, இட நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், அவர் என்னுடைய கையில் ஒரு குச்சியை காமிச்சார். இந்த குச்சியை எடுத்து அப்படியே ஊனி, அவ்வளோதான், நானே போய் வாங்கிட்டு நானே போய் வருவேன். ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இல்லை, அந்த நோயாளியை ஒரு டீ வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு பன்னு வாங்கி கொடுக்கறது, ஒரு டேப்லெட் வாங்கி கொடுக்கறதுக்கு கூட துணையாக கூட யாருமே சொல்லுங்க. அங்கே இருக்கிறதுல 25% பேரை என்னென்ன அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு அனாதைன்னு தான் நிறைய பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கும் போய் பாருங்க, 25% பேருக்கு கேர் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை, சைன் போடுறதுக்கு யாரும் இல்லை. அவங்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவங்க அனாதை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இன்னைக்கு சாதாரணமான ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு சோர்ந்து போய் ஆண்டவரையே மறுதளிச்சு, ஆண்டவரையே கேள்வி கேட்டு நொந்து போய், இனி நான் ஏன் வாழணும், எதுக்கு வாழணும், என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, நான் செத்து போனா நல்லமா இருக்கும் அப்படின்னு உங்க மனசுல நீங்க நினைப்பீங்கன்னா, ஆவியானவர் உங்களை குறித்து எவ்வளவு துக்கப்படுவார் நீங்க நினைக்கிறீங்க? ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார்? தான் சாக வேண்டும் என்று நினைக்கிற பேர் மேல ஆண்டவர் எவ்வளவு வருத்தப்படுவார், எவ்வளவு வருத்தப்படுவார். அதான் ஆண்டவருக்கு மோசே, அவ்வளவு தூரம் உன்னை நடத்தினேப்பா, அவ்வளவு தூரம் உன்னை பாதுகாத்தனேப்பா, சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ அற்புதம் செஞ்சு இந்த 40 வருஷமும் ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல உருவாக்குறேன் நான். ஆனால் இப்படி செஞ்சும் நீ வரமாட்டேன்னு சொன்னோன்னா ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது, ரொம்ப கோபம் வருது.
அதனால ஆண்டவர் கோபப்படுறது மாதிரி நீங்க யாரும் நடந்துக்க கூடாது. நீங்க சோர்ந்து போனீங்கன்னா ஒரு விதத்துல தட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா அதே நேரத்தில் கோபப்படுறதுக்கும் நிறைய பேர். கேட்கல? சத்தமா சொல்லுங்க. நம்ம வீட்டிலே எடுத்து பாருங்களேன். நம்முடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஏன் நீ ஸ்கூலுக்கு போகிறது இல்லைன்னா எனக்கு வாத்தியாரே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு என்ன வரும்? ரொம்ப சந்தோஷமாக வருமா, சிரிப்பு வருமா? ஏய், ஒழுங்காக போயிரு. உனக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன்னு தெரியுமா? நான் உன்னை எவ்வளோ நல்லா வச்சுருக்கேன் தெரியுமா? உன்னை எவ்வளோ நல்ல ஸ்கூலில் உன்னை ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் தெரியுமா? போய் பாடுறா, கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபீஸ் இல்லாத ஸ்கூலில் பிள்ளைங்க எப்படி போகிறாங்கன்னு பாடுறா. நமக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போது அவ்வளவு நன்மையை கொடுத்து நம்ம நிறைய பேர் சோர்ந்து போய் நான் போக மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அடம் பிடிக்கிறத பார்த்து ஆண்டவர் கோபப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? சொல்லுங்க சத்தமா. ரொம்ப வருத்தமாயிரும், ரொம்ப கோபம் வரும். சிலருக்கு சில இருக்கிறதுலே பெரிய பலவீனம் என்ன அப்படின்னா, தனக்கு முன்னாடி இருக்கிற எந்த நன்மையும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நினைக்கவே முடியாது. பாருங்களேன், பார்க்கவே மாட்டாங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு நல்லா வச்சிருக்காரு அப்படின்ற பார்க்கிற உங்க கண்கள், அப்படி யோசிக்கிற இருதயம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க எப்படி இந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்வீங்க? நீங்க எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க? நீங்க எப்படி ஆண்டவரோட ஆராதிப்பீங்க? மனசார ஆண்டவரை எப்படி நீங்க ஆராதிப்பீங்க? நம்ம நிறைய பேர் ஒப்பிட்டு பார்க்கறது யாரை தெரியுமா? பணக்காரரையும் உயர்ந்தவர்களையும் அவங்கள தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஆனா அவங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அவங்களுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தம் இருக்குன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் சோர்ந்து போகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என் கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. சொல்லுங்க, என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன நீங்க ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்றேன் அப்படின்றதற்காக நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க முழு மனதோட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரத்தில் எனக்கு நீங்க ரொம்ப பக்க துணையா இருந்தீர் ஆண்டவரே. எனக்கு இதுவரைக்கும் நீ நல்லவரா இருந்தீர் ஆண்டவரே. ஹalleluya. எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருந்தவரே. எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. எப்படி நான் நன்றி செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். சொல்லுவோம், இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். எல்லாரும் இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய். சொல்லுவோம், ரொம்ப மனசார சொல்லுங்க, எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. மனசார நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. இந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க பண்ணதுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. மகளே, நீதான் அப்படி சோர்ந்து போய் வந்தாய்.
மகனே நீ தான் அப்படி சோர்ந்து போய் வந்தாய். மகனே உனக்குள்ளதான் 1000 கேள்விகள். மகளே உனக்குள்ளதான் 1000 கேள்விகள். ஆண்டவரே என்ன நீங்க ஏன் எனக்கு எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க? ஏன் என்ன இப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க? ஏன் எனக்கு இந்த தீமை? நிறைய பேர் ஏன் அந்த கேள்வியை கேட்டுட்டே வந்தீங்க. ஆண்டவர் இன்னைக்கு பதில் சொல்றாரு, இல்ல நீ திரும்பி பார், நீ முன்னாடி பார், நீ நிறைய பேரை பார். அவங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது உன்னை நான் ரொம்ப அழகா ஆச்சரியமாய் வல்லமையாய் யாருக்கும் செய்யாததை உனக்கு நான் செஞ்சு இதுவரையிலும் நடத்தி இருக்கிறேனே, நீ எப்படி என்ன பார்த்து ஏன்னு நீ எப்படி கேட்க முடியும்? இந்த ஒரே ஒரு குறைய தவிர வேற உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறேன்? என்ன குறை வச்சிருக்கிறேன்? இந்த ஒண்ணு கூட உனக்கு நான் குறைய வைக்க முடியாதா? இந்த ஒன்றை கூட நான் உனக்கு தாமதமா தரக்கூடாதா? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நீ இன்றைக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ண வர்ற அப்படின்னா, மகளே ஆண்டவர் அதான் சொல்றாரு, இன்னைக்கு நீ கொஞ்சம் ஜெபம் பண்ண வரேன்னா காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரே ஒரு தீங்கு தான் நீ இவ்வளவு தூரம் என்ன நெருங்கிறதுக்கு காரணம். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர், இந்த உபவாச ஜெபத்துல நீ கலந்து கொள்றதுக்கு காரணமே நீ அந்த சூழ்நிலையினால் தான். அப்போ உன்னை என்கிட்ட சேர்க்கிறதுக்காக இந்த ஒரு தீமையை கூட நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேனா? அனுமதிக்க கூடாதா? யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் நேருக்கு நேர் கேட்கிறாரு. இல்ல நீ ஏன்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? ஹல்லேலூயா. எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே, திரும்ப திரும்ப எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. இப்ப சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே, செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவே. முடிஞ்சவங்க கைகளை மேல உயர்த்தி, செய்த நன்மைகள் ஏராளமே. திரும்ப திரும்ப எப்படி நான் நன்றி இயேசுவே, செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அப்பாவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். எல்லாருடைய குரலும் இயேசுவே நீ நல்லவர். திரும்ப திரும்ப சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீ நல்லவர். அப்பா இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்கள் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், சொல்லுங்க, ரொம்ப நல்லவராய் இருந்தவரே. எல்லாரும் நன்றி நிறைந்தவளோடு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருந்தவர். திரும்ப ஒரு விசை கைகளை மேல உயர்த்தி, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். உங்க சத்தம் உயரட்டுமே. செய்த நன்மைகள் ஏரா. இந்த நன்றியை சொல்ல 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 ஆண்டவர் மகிமைப்படுறார். இதைத்தான் மகளே உங்களிடத்துல நான் எதிர்பார்த்தேன். இதைத்தான் மகனே நான் உன்னிடத்துல எதிர்பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு வரும்போது, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படின்னு கேட்டுட்டு வந்தல்ல. ஆனா இன்னைக்கு உன் வாயிலிருந்து நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதைத்தான் உன்னிடத்துல நான் எதிர்பார்த்தேன். உன்னை நான் ரொம்ப நல்லா வச்சிருக்கிறேன். நன்றி அப்பா. எப்படி நான் நன்றி
உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளம். சத்தமா எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். இயேசுவே செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டும் பாதத்தில் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். 10 விசை கையை உயர்த்தி இயேசுவே நீ நல்லவர். 2வது விசை சத்தமா இயேசுவே இயேசுவே நீ. 3வது விசை சத்தமா இயேசு. நிறைய பேருடைய கண்கள் இருந்து வடிகிற கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நன்றி உள்ள இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த நன்றி உள்ள ஆமாப்பா ஆமாப்பா நான் நல்லவன் இல்லப்பா, நான் நல்லவன் அல்லப்பா, உண்மையிலே நான் நல்லவன் இல்லை, நான் நல்லவன். ஆனா நீங்க ரொம்ப நல்லவன், நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா. என்னை இதுவரையிலும் காத்தீரு, இதுவரையிலும் நடத்தி வந்தீரு. பஞ்சமுள்ள காலத்திலும் என் ஆத்துமாவை போஷித்தீரு. எனக்கு வேலையே இல்லாத போதிலும் எனக்கு சாப்பாட்டு குறைவை நீங்க வைக்கவே இல்லையே ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு தங்குறதற்கு வீட்டை கொடுத்தீங்களே ஆண்டவரே. என்ன நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நல்லா வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. வியாதி வந்தாலும் அதை கவனிக்க கூடிய கிருபையை தந்தீங்க ஆண்டவரே. என்னை இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்ள பண்ணுனீங்க ஆண்டவரே. சத்தமா சத்தமா அந்த நன்றின்ற வார்த்தை பரலோகத்துல போய் சேரும் போதே அந்த நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிறது. ரத்தலரம் தனரேல இயேசுவே 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 நீ நல்லவர் நல்லவர், நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். உங்க கிருபை எங்களை தொடர்கிறதற்காக நன்றி. ஆமென். ஹல்லேலூயா.